ஆண்டவர் சொல்றாரு எரேமியாவுக்கு, எரேமியாவே நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன், உனக்கு காட்ட போறேன், அங்க என்னுடைய வார்த்தைகளை உனக்கு ஷோ பண்ண போறேன். ஆமென். நான் இவ்வளவு நாள் வாசிக்கும் போது ஆமா எரேமியா குயவன் வீட்டுக்கு போனோட கடவுள் எரேமியாவோடு பேசிவிட்டார் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த வசனத்தை கொஞ்சம் பிரித்து வாசிப்போம். தெரிவு சக பார்ப்பது, தெரிதல் பிளஸ் பார்ப்பது. தெரிதல்னா பார்க்கக்கூடியது, எனக்கு தெரியுது, நல்ல கிளியரா என்னால பார்க்க முடிகிறது, தெரியுது என்னால. அவன் தெரிவது பிளஸ் பார்ப்பு. அப்படின்னா இதுல ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு விஷயத்தை எதை சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு விஷயத்தை உனக்கு காட்டிட்டு அதுல இருந்து நான் கூட பேச போறேன். அதனாலதான் எரேமியா ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு நான் பிக்சரா காட்ட போறேன். ஒரு நாள் நான் பேசுறதை நீ கவனமா கேட்ட, ஆனா இப்போ உன் கண்கள் என் வார்த்தையை பார்க்க போகுது, ஒரு டிஃபரண்ட் ஆங்கிள். ஆமென் சொல்லுங்களேன். எரேமியா இவ்வளவு நாள் யோசிக்கிறேன், என்ன ஆண்டவரே நீ சொன்னீர் நான் ஜனங்களுக்கு போய் சொன்னேன், ஆனா இப்ப காட்ட போறேன்றீங்களே. அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். எதை பார்க்கிறாரா? போன உடனே அவருக்கு ஒரு பிக்சர் கிடைக்குது. என்னன்னா, அவன் எழுந்து குயவன் வீட்டுக்கு போகிறான், இதோ அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து அவன் பார்க்கிறதுல ரொம்ப அழகான ஒரு சீன், ஒரு காட்சி. இந்த காட்சி எப்படி இருக்குன்னா, குயவன் வணைந்து கொண்டிருந்த ஒரு மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போகிற மாதிரி ஒரு காட்சியை பார்க்கிறான். சொல்ற வார்த்தை கேட்டு போன உடனே அவன் பார்க்கிற முதல் காட்சி, முதல் சீன் என்னன்னு கேட்டா, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம், வசனம் அப்படிதானே சொல்லுது, அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்புறம் பார்க்கிறான், அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை வேற பாண்டமாக வணைந்தான். எரேமியா பார்க்கிற நேரம் அந்த மண் பாண்டம் யார் கையில இருக்கும்போது கெட்டு போச்சா? குயவன் கையில இருக்கும்போது கெட்டு போச்சு. வாய்ப்பே இல்லை. சொல்றீங்க, குயவன் கையில இருக்கும்போது பாண்டம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்க, நான் நினைக்கிறேன் குயவன் கையில இருக்கும்போது பாண்டம் கெட்டு போக வாய்ப்பே இல்லை. இம்பாசிபிள். மறுபடியும் எரேமியா பார்த்துட்டே இருக்கிறான். அந்த குயவன் இன்னொரு வேலை பண்றாரு, தன் கையில இருந்த அந்த பாண்டம் கெட்டு போனதுனால அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வேற மாதிரி வணைகிறான். நான் ஒரு குயவன் வீட்டுக்கு போகிறேன், குயவன் கிட்ட சொல்றேன், ஐயா எனக்கு ஒரு மண் பாண்டம் வேண்டும், அது நான் சொல்ற மாதிரி எனக்கு விருப்பமான மாதிரி என்னால வரைய முடியாது, பிளானிங் நான் கொடுக்கிறேன், செய்யறது நீங்க செஞ்சிருங்க. நான் குயவன் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன், ஐயா உங்களுக்கு நல்லா செய்ய முடியும் எனக்கு தெரியும், யூ ஆர் லெஜெண்ட், இது சாதாரண கிடையாது. ஆனா இப்போ நீ குயவன் ஆகிறதுனால எனக்கு அந்த பாண்டம் வேண்டும், அதனால நான் ஒரு பிளான் கொடுக்கிறேன், அந்த பிளான் படி என்ன பண்ணுங்க, நீங்க மண் பாண்டத்தை எனக்கு வடிவமைத்து தர வேண்டும். குயவனோட வேலை என்னன்னா ஆர்டர் வந்தா செய்யறது தானே. அப்ப குயவன் என்ன பண்றாரு, ஓகே ஐ அக்செப்ட். குயவன் அந்த ரிக்வெஸ்ட் படி அவர் கேட்டதின் அடிப்படையில ஒரு பாத்திரத்தை வணைகிறார். வணையும் போது என்னாச்சுன்னா, குயவன் வணைஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பாத்திரம் கெட்டு போகிறார். யார் கையில கெட்டு போச்சு? உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்ன குயவனே, you waste my time, நீ எல்லாவற்றையும் என்னிடத்துல இருந்து எப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்க, நீங்க நான் கொடுத்த பிளான் படி நீங்க சரியா செய்யல போல இருக்கு, உனக்கு செய்ய தெரியல, நீ ஒரு சரியான குயவனே இல்ல, உன்னை விட நல்ல குயவன் எனக்கு நிறைய பேர் தெரிய போது நான் தேட போறேன் அப்படின்னு சொல்லி நானும் என்ன பண்ணிட்டேன், திரும்பி வந்துட்டேன். வரும்போது எனக்கு ஒரு எண்ணம்,
இந்த எண்ணம் என்ன சொல்லுன்னா, திருப்பி போய் அந்த குயவன் கிட்ட கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே. அப்ப போகும்போது வந்த கனிமனை வெறுமையாய் அனுப்புகிறது குயவனுடைய ஒரு கேரக்டரே கிடையாது. பார்க்கிறதுக்கு ஒரு காட்சி எப்படி எரேமியாவுக்கு தெரியுதுன்னா, குயவன் கையில ஒரு பாத்திரம் கெட்டு போனது, அவ்வளவுதான். ஆனா அங்க நடந்த ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, எரேமியா போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்திருக்குது குயவனுக்கு. அந்த அழைப்பை ஏற்று அந்த குயவன் அந்த பாத்திரத்தை வணங்குறான். யாரோட அழைப்பை கேட்டு, நான் தான் குயவன் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த அமைப்புல, இந்த ஆங்கிள், இந்த ஷேப்ல ஒரு பாத்திரம் எனக்கு வேணும்னு கேட்கிறேன். நான் கேட்ட மாத்திரத்திலே குயவன் எனக்காய் வணைய ஆரம்பிக்கிறார். வணைந்து கொண்டிருந்த போது, இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. பிளான் என்னுடையது, சொல்றது நானு, கேட்கிறது நானு. என்னுடைய ஆசை, என்னுடைய திட்டம், என்னுடைய தீர்மானம், என் காசு, என் டைம், என் செலவு எல்லாம் கொடுத்து நான் ஒரு காரியத்தை குயவனிடத்துல செய்ய சொல்லுகிறேன். செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் குயவனும் வணங்கிட்டு இருக்கிறாரு. வணைகிற என்ன நடக்குது? வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், குயவன் வணைந்து கொண்டிருந்த அந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி. கெட்டு போன உடனே நாம நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, குயவனுக்கு சரியா வணைய தெரியல. குயவன் கையில பாத்திரம் கெட்டு போவாது, அதுக்கு ஒரு ஆதாரம் தான். திருப்பி அந்த வசனத்தை கீழே உள்ள பகுதியை வாசிங்க. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி. கெட்டு போன உடனே ஆர்டர் கொடுத்தேன்னா குயவனை கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய வாழ்வில் இருந்து வந்த வார்த்தை, குயவனுக்கு சரியான குயவனே கிடையாது. நீ குயவனா இருந்திருப்பாயானால் என்னுடைய பாத்திரங்களை நீ சரியா வரைஞ்சிருப்ப, ஒரே நொடியில செஞ்சிருப்பல. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல, உனக்கு அனுபவம் இல்லை, நீ சரியான ஒரு குயவன் இல்லை. வானத்திலும் சரி, இந்த பூமியிலும் சரி, இங்க சுத்தி இருக்கிற எல்லா இடத்திலும் நீ ஒரு சரியான குயவனே கிடையாது. எத்தனை வாட்டி சொல்லி, என்ன கடவுளையா நீ? நான் உங்ககிட்ட அழகா ஒண்ணு கொடுத்தேன், அதை உடைச்சி நாசமாக்கி இப்படி கெட்டு போக வச்சிட்டீரே. 12வது அதிகாரம் எரேமியா சொல்ற, நான் உம்முடைய வழக்கான போனால் நீ நீதி உள்ள தேவன் தானே, நீங்க நியாயமானவர் தானே, நீங்க சரியா செய்யறவர் தானே, நான் உம்முடைய வழக்கான போனால் ஆரம்பிக்கிறேன். இங்க ஆண்டவர் ஒரு பிக்சரை காட்டுறாரு எரேமியாக்கு. You see, நான் பார்க்கிற அந்த காட்சியில பாண்டம் கெட்டு போயிட்டு, நான் என்ன சொல்றேன்னா, குயவனாலே மண் பாண்டம் கெட்டு போவதே இல்லை. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி. எப்படி திருத்தமா? எங்கெல்லாம் திருத்தணுமோ அங்கெல்லாம் திருத்த ஆரம்பிக்கிறான். குயவன் பார்க்கிறான், இதுல என்ன தவறு. அப்ப கண்டுபிடிக்கிறான், இதுல திருத்த வேண்டிய பகுதி நிறைய இருக்கு. திருத்த வேண்டிய பகுதி நிறைய இருக்கிறதுனால குயவன் என்ன பண்றாரா, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி. இப்போ பிளான் யாரோடது? இப்பதான் பிளான் குயவனுடையது. இதுக்கு முதல்ல பிளான் என்னோடது. நான் கொடுத்திருக்கிற ஆர்டர், நான் விண்ணப்பம் வைத்திருக்கிறேன், நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் சொன்னது, நான் எதிர்பார்த்தது, நான் கொடுத்தது. என் குயவன் என்னிடத்துல எதையுமே நோ சொன்னது கிடையாது. வசனம் நம்மளுக்கு அப்படிதான் சொல்லு, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு சொல்லுங்களேன். இந்த வசனம் எல்லாம் வச்சு நம்ம ஆண்டவரை எங்க லாக் பண்ணுவோம்னா, குயவனே என் விண்ணப்பம் இதான். இவ்வளவு நாள் நான் வாசிக்கிறேன், உங்க கையில தான் கெட்டு போச்சுன்னு ஏசிக்கிட்டு கிடையாது. பாத்திரத்தை ஓட கொடுத்தது நான் இல்லையா? வசனம் திருப்பி அழகா சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணாரா குயவன்? அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை வேறே பாண்டமாக அழகா வணைஞ்சிருச்சு. எப்பயுமே தேவனுடைய திட்டம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில சிறந்தது. இத்தனை நாட்கள் நம்முடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி ஓடி இருக்கிறான். ஆனா எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? குயவனே களிமண்ணாய் வந்து நிக்கிறேன்னு சொன்னா பத்தாது. திட்டமெல்லாம் உம்முடையது, தீர்மானங்களும் உம்முடையது, எல்லாமே உம்முடையதுதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன்,
என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். ஏன் எண்ணமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. எது நான் வைக்கிறது ஒருவேளை சொதப்பிருச்சுன்னா ஆண்டவர் களிமண்ணை தூக்கி வீச மாட்டார். குயவனோட கேரக்டர் என்ன தெரியுமா? ஆனா ஆர்டர் கொடுக்கிற நம்மளுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? குயவன் கையில கட்டு போச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுவோம்? குயவனை மாற்றி. ஏன்னா குயவன் நிறைய பேர் இருக்கா. ஆமென். ஆனா குயவனுடைய ஒரு குணாதிசயம் உண்டு. ஒரு நாளும் களிமண்ணை வீசுவதில்லை. குயவனுக்கு அந்த களிமண்ணுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை களிமண்ணுக்கு குயவனுடைய மதிப்பு என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா குயவனுக்கு இந்த களிமண்ணோட வேல்யூ தெரியும். வசனம் சொல்றது, ஒரு மண்ணை எடுத்து ஒரு மனித ரூபத்தை உண்டாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுறதுனால களிமண்ணுக்குள்ள என்ன இருக்குது? அவருடைய ஜீவ சுவாசம் இருக்குது. அவருடைய ஜீவ சுவாசத்துடைய மூச்சோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு நானும் நீங்களும் இங்க இருக்கிறோம். எங்கேயோ எப்போதோ தடுமாறிய திட்டங்களும் தீர்மானங்களும் இன்னைக்கு சரிப்படுத்தப்படுதோ படலையோ தெரியல. ஆனா வந்து ஆண்டவர் உயிரோட உங்களை வச்சிருக்காருல, களிமண்ணை வீசாம வச்சிருக்கிறாருல. ராமன் சொல்லுங்க பாக்க. ஆண்டவர் சொல்லுவாருதான், உன்னை பிடிக்குவேன், இடிப்பேன், அழிப்பேன், எல்லாம் சொல்லுவாருதான். His Father is God. அவர் சொல்லுவார். ஆனா என்ன பண்ணிடுவாரு? உற்ற மாட்டார். களிமண்ணுடைய வேல்யூ தெரிஞ்சதுனால அதை எப்படியாவது சரி பண்ணி வேற பாத்திரமாய் கொண்டு போய் வைக்கும்படி குயவன் விரும்பினார். அப்போ அந்த காட்சியை எரேமியா பார்த்துட்டான். எதை பார்த்துட்டான்? இந்த காட்சியை தான் எரேமியா பார்க்கிறான். ஓ, அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப தவறு பண்ணிட்டாங்க, அதனால ஆண்டவர் வழியை அடைச்சிட மாட்டார், வேற வழியை திறந்து கொடுப்பார். வேற வழி, வேறு பாதை. அதுல சில சேதாரங்கள் இருக்கத்தான் செய்யும், சில இழப்புகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆனா ரிமெம்பர், களிமண் குயவனுடைய கரத்தை விட்டு வெளியாகிறதே இல்லை. ஒரு நாள் வழியாக வழி தவறி போகிறவர்கள் இப்ப வழி தவறி இருக்கிறாங்க. பிள்ளைங்க இன்னும் சரியா ஆண்டவருக்குள்ள இல்ல, அல்லது அவர்கள் ஆண்டவருக்குள்ள இல்ல, இவங்க ஆண்டவருக்குள்ள இல்ல. கவலைப்படாதீங்க, ஒரு நாள் வரும். எப்படி? குயவன் கையில இருக்கும் போதே மண் பாண்டம் கெட்டு போகிறதுக்கும் ஒரு காலம். குயவன் கையில வணஞ்சுகிட்டு இருக்கிற நேரமே கெட்டு போகிறதுக்கு ஒரு காலம் உண்டா? யாராலையும் தடுக்க முடியாது, யாரும் தடுத்து நிறுத்திட முடியாது. எவ்ரிபடி, எல்லாரும் ஒரு கட்டங்களை கடந்துதான் ஆக வேண்டும். வாழ்க்கையின் நியதி கடந்து வர்ற நேரம் அது குயவன் கையில இருக்குதா அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அதுதான் எரேமியா பார்த்துட்டே இருக்கிறான். எரேமியா பார்க்கிறான், களிமண் உருவாக்கும் ஆண்டவரை உருவாக்கி கொண்டிருக்கும் போதே களிமண் கெட்டு போகுது. இது ஒரு ஆவிக்குரிய காரிய கண்ணோட்டத்துக்குள்ள கொண்டு வருகிறேன். நம்ம ஆண்டவருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே தவறி விழுந்து விடுவோம். ஆண்டவருக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே தவறி விழுந்துருவோம். பயப்படாத. ஏன்னா நீ ஆண்டவருக்குள்ள இருக்கும் போதுதான் தவறி விழுந்திருக்க. உன்னை தூக்கி எடுக்க ஒரு அப்பா இருக்கிறா அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. தகப்பன் இருக்கிற ஒரு கடவுள் இருக்கு. ஆமென். எவ்வளவுதான் நீங்க விழுந்தீங்கன்னா விட்டுடவே மாட்டாரு. பிள்ளைங்களாம் செய்யறாங்க, இதெல்லாம் பண்றாங்க, கடவுளை பத்தி நல்லா தெரியும், ஆனாலும் விழுந்துட்டாங்க. பயப்படாத. ஆண்டவருடைய நாமத்தை தரிச்சு அனுப்பியிருக்கிறீங்க. ஆண்டவர் ஒரு நாள் களிமண்ணை தூக்கி வீசிட மாட்டார். களிமண்ணுடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய பெருமதி என்ன அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா என் பெருமதி என்ன அப்படின்னு என் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசம், எனக்குள்ள இருக்கிற ரத்தம், எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், நாடி நரம்பு தசை எல்லாமே என் ஆண்டவர் எனக்காய் உருவாக்கினது. அதனால எப்படி ஆண்டவர் அதை விட்டுருவார்? ஒரு நாள் நம்முடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்கிறார். ஆண்டவருக்குள்ளதானே இருக்கிறோம் நாங்க.
ஆண்டவருக்குள்ளதான் எங்க குடும்பம் கட்டி எழுப்பிட்டு இருக்கு, ஆண்டவருக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கிறோம். எப்படி இந்த சம்பவம் நடந்தது? பயப்படாதீங்க. ஸ்டில் எரேமியா வாட்சிங். இன்னும் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த குயவன் அந்த களிமண்ணை தூக்கி போடவே இல்லை. நம்மளோட பிரச்சனை என்னன்னா, களிமண் கெட்டு போன உடனே அந்த இடத்துல இருந்து காலி. நம்ம கொஞ்சம் கெட்டு போனோம்னா அந்த இடத்த விட்டு நான் வந்துருவோம். ஐ டோன்ட் வாண்ட். ஆனா குயவன் அப்படி இல்ல. ராமன் சொல்லுங்க, கடவுள் அப்படி விட்டுற மாட்டார். நீங்க ஓடுங்க, ஆனா உன்னை தேடி வருவேன். ஆமென். வெயிட்டிங். இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும், எப்படி செஞ்சிடலாம், எப்படியாவது செஞ்சு. யோனா தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வாழ்ந்த ஒரு மனிதன், தீர்க்கதரிசியா. ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவேவுக்கு போய் என்னுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவனே கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம வேற ஒரு தர்சீசுக்கு கப்பல் ஏறி ஓடுகிறான். ஆண்டவர் விட்டுட்டாரோ? ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனுக்காக ஒரு மீனை ப்ரிப்பேர் பண்ணி பெருசா உருவாக்கி மீனுக்குள்ள போனவன என்ன ஆயிடுவோம், சப்பையாவி செமிப்பாடு அடைஞ்சிரும். ஆனா இந்த மீனுக்குள்ள போனீங்கன்னா, எந்த மீனுக்குள்ள? ஆண்டவர் உருவாக்குற மீனுக்குள்ள ஒன்னு அனுப்புவார். உலகத்திலே போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுல மறைவான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் உள்ள திணிக்கிறார். என்ன தெரியுமா? உலகத்திலே வாழுகிறவர்களுக்கும் உபத்திரவம் உண்டு, சபைக்குள்ள இருக்கிற உனக்கு உபத்திரவம் உண்டு. ஆனா உபத்திரவத்தின் வழிகள் வித்தியாசமானது. உலகத்திலே இருக்கிறவங்க தேவனை அறியாதவர்கள் உபத்திரவத்தை விழுந்தாங்கன்னா அவங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு மனிதர்கள் வருவாங்க, திருப்பி தூக்கி போட்டுருவாங்க. ஆனா நீங்க விழுந்துட்டீங்களா அந்த ஆள் கடலில், உங்களை விழுங்குவதற்காகவே தேவன் ஒரு மீனை உருவாக்குவார். உங்களுக்காகவே ஒரு பிளான் ஆண்டவர் செய்வார். உங்களுக்காகவே ஆண்டவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். உங்களுக்காகவே ஆண்டவர் யோசிப்பார். வேதத்தில் வேறு எங்கும் குறிப்பிடப்படவில்லை, யோனாவை விழுங்கின மாதிரி ஒரு பெரிய மீன் இந்த உலகத்திலே உண்டு. அப்படின்னா நீ விசேஷமான ஒரு களிமண், நீ விசேஷமாய் உருவாக்கப்பட்டவன். நீ உருவாக்கப்பட்டதுனாலதான் அந்த மீன் வந்து வேற யாரையும் விழுங்கலங்க, யோனாவை மாத்திரம் விழுங்கிடுச்சு. 3 நாள் அவனை உள்ள வச்சிருக்கு. யாரோட ஆர்டர் படி? எங்க ஆண்டவருடைய ஆர்டர். ராஜா உன்னை உள்ள வச்சிருக்கணும். உள்ள நாறுது, இருக்க முடியல, கதறான், கத்துறான், கொதறான், எல்லாமே. ஆனா உயிர் மாத்திரம் போகல, ஜீவனோடு இருக்கிறான். உணரும் வரைக்கும் நீங்க ஆண்டவருடைய கையில இருக்கிற ஒரு களிமண்ணா இருப்பீர்களே, ஆனால் நீ தேவனுடைய வளர்ப்பிலே வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையா இருப்பீனா, நீ உடைவ, விழுகுவ, எல்லாமே வாழ்க்கையில நடக்கும். உலகத்துல உங்களை ஜட்ஜ் பண்ணலாம், but never, God never judge you. God want to take away. ஆண்டவரை தூக்கிட்டு போயிட்டு உன்னை அழகான ஒரு இடத்துல வச்சு உன்னை மறுபடியும் மறுபடியும் மறைந்து வேற இடத்துக்கு கொண்டு போவார். Again and again. மறுபடியும் மீண்டும் மீண்டுமாய் தேவன் உங்களை கட்டும்படியே விரும்புகிறார். கைவிடுவதற்காக அல்ல. தேவன் பழிவாங்குகிற தெய்வம் அல்ல. தேவன் உன்னை தூக்கி வீசுற ஆண்டவர் அல்ல. தேவன் உன்னை உருவாக்கி மறுபடியும் கோபுரத்தில் வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அவ்வளவுதான் தூக்கி வீசட்டும். நான்லாம் வாங்காத ரிஜெக்ஷன் இல்லை, நான்லாம் வாங்காத அவமானங்கள் இல்லை. என்னெல்லாம் ஊழியர் செய்யவே விடமாட்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாரும் வாயையும் கத்தர் அடைச்சி எல்லா நாவையும் மூடி இதே இடத்துல இங்க உலகம் தாண்டி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கத்தர் நம்ம மேல வச்ச ஒரு கிருபை, அந்த களிமண்ணை தேவன் ஒரு போதும் விடுவது. ஒரு நாள் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி 2 சத்தமும் ஒரே மாதிரி கேட்கணும். ஆனா யார் சத்தத்தை கேட்கணும்? ஆண்டவரோட சத்தம். தீர்மானம் என்னவோ அந்த ஆதாமை ஏவாள் தான் எடுக்கணும். ஆண்டவர் நடுவுல வச்சுட்டு போயிட்டார். நன்மை தீமை அணியத்தக்க கனியை அவங்க வச்சுட்டேன். யோனா, ஆதாமே, ஏவாளே, என் பிள்ளைகளே, நீங்க தான் சூஸ் பண்ணணும். நான் சொல்லிட்டேன் இது கூடாது. But you have to choose. மறுபடியும் இந்த களிமண் குயவன் கைக்குள்ளதான் இருக்கு. இன்னும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியாகல. ஆனா ஏதேன் தோட்டத்துக்குள்ளே உனக்கு ஒரு பரீட்சை உண்டு. இன்னும் ஆண்டவருடைய கரத்தை விட்டு நீ வெளியாகல. ஆனா ஆண்டவர் கரத்துக்குள்ளே உனக்கு ஒரு பரீட்சை உண்டு. இன்னும் குயவனுடைய கையிலிருந்து களிமண் தூக்கி வீசப்படல. அதுக்குள்ளே இருக்கும் போதே ஒரு வாட்டி அந்த பாண்டம் கெட்டு போனது. உடனே இந்த பாத்திரம் என்ன பண்ணுதுன்னா, அப்படியே ஆண்டவர் எடுத்து, ஆண்டவர் என் பிளான் தான் கெட்டு போச்சு, இப்போ உங்க பிளான். அப்பொழுது அதை
திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை வேறே பாண்டமாய், எப்படியா சரியாய் கண்டபடி. யார் பார்வைக்கு? குயவனுடைய பார்வைக்கு. களிமண்ணை கொண்டு போய் கொடுத்துட்டு என் பார்வைக்கு சரியாய் கண்டபடி மணிகிறது உலகம். ஆனா களிமண்ணை கொண்டு போய் கொடுத்துட்டு உன் பார்வைக்கு சரியாய் வணைந்து விடும் சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கை, பரலோகம். ஆமென். நீங்க பரலோக வாழ்க்கைக்கு போகணும்னா ஆண்டவரே என் பார்வைக்கு சரியாய் கண்டபடி நீங்க சொன்னீங்கன்னா அங்க உங்க பிளான் வொர்க் அவுட் ஆகாது. நீங்க பரலோகம் போகணும்னா ஆண்டவரே உன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறார். எப்படியா? என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையில். அப்படிதானே? எங்கள் விருப்பத்தின் படி உங்க சித்தத்தின் படியாக எதுனாலும் அப்படி கொடுத்து பாருங்க. களிமண் பெருமதியான பாத்திரமாய் வந்து ஒரு தரம் அடைஞ்சவன உலகத்துல பாக்குறவங்க ஓடிடுவாங்க. கெட்டு போச்சு. என்ன போச்சு? அது பாய்க்க முடியாது, அது சரியே வராது, அது அவ்வளவுதான், அது போச்சு, முடிஞ்சு, எல்லாம் க்ளோஸ். ஆனா குயவன் அப்படி அல்ல. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் உலகத்தின் பிரகாரமான வாழ்க்கையில வாழுகிறவர்களுக்கும் பார்க்கிற பார்வையில இருக்கிற வித்தியாசம். சர்ச்சுக்கும் உலகத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல இல்ல, அவன் குயவன் கையில் இல்லை, நீ குயவனோட கையில இருக்கிற. மறந்துடாத. சர்ச்சில் இருக்கவங்கள யார் கையில இருக்கீங்க சொல்லுங்களேன். அப்ப நான் ஒழுங்குவேன். நான் ஒழுந்தா ஆண்டவரை தூக்குவாரு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. தன் பார்வைக்கு கண்டபடி. வசனம் எப்படி சொல்லுது? குயவனோட பார்வை எப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது. அவன் நினைச்சா பானைய ஈரமா இருக்கும் போதே நசுக்கி செஞ்சிருவான். இல்ல காய வச்சுட்டு சம்மட்டி எடுத்து அடிச்சு காலால மிதிச்சு மறுபடி எண்ணெய் ஊற்றி மறுபடி அதை எங்க கொண்டு வருவான்? திரிகைக்கு கொண்டு வந்து அதுக்கு இந்த மண்ணு சிலது உருகாதனால என்ன பண்ணுவாங்க? சில திறமையங்களை போட்டு உருக்கி ஒன்னு ஒரு வழி பண்ணணுமா? இல்ல கையில ஈரமா இருக்கும் போதே அவருடைய ஜீவ சுவாசம் நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஒரே மூச்சு. ஆமாவா இல்லையா? ஒரே மூச்சு, ஒரே சுவாசம். தாய் கருவுல இருக்கும்போது, பிள்ளை தாயின் கருவுல இருக்கும்போது ஒரே மூச்சு தானா? ஆமா தானே? ஒரே சாப்பாடு தான், ஒரே ஆகாரம், ஒரே ரத்தம், ஒரே மூச்சு, ஒரே பேச்சு, எல்லாம் ஒண்ணுதான். நம்ம இன்னும் தேவனுடைய கையின் கருவறைக்குள்ள இருக்கிறோம். வசனம் சொல்றது களிமண் இன்னும் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவர் கரத்துக்குள்ள இருக்கீங்கன்னா அவர் கருவறைக்குள்ள இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை வெளியில போக விட்டுறவே மாட்டார்.